அயம் அமரஹா அப்படின்னு போட்டிருக்கு. இந்த அயம் அமரஹா அப்படின்ற இடத்துல அயம் அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த வார்த்தையானது சர்வநாம பதம். சரியா? இந்த அமரஹா அப்படின்னு சொல்லக்கூடியது ஒரு சப்ஜெக்ட், இது ஒரு பதம். சரியா? இது ரெண்டும் சேர்த்துதான் அயம் அமரஹா, இவன் அமரன் அப்படின்னு நமக்கு அர்த்தமானது வரது. அடுத்தது அயம் அச்சலஹா, இது மலை, இது மலை அப்படின்ற இடத்துல இதே அயம்ன்ற வார்த்தை தான். ஆனா இதனுடைய அர்த்தமானது மாறுறது எதனால? இங்க இருக்கக்கூடிய வார்த்தையை வச்சுட்டு இதனுடைய அர்த்தமானது மாறுறது. இங்க என்ன சொல்லணும் நம்ம? அயம் அச்சலகான்னும் போது இது மலைன்னு சொல்லணும். அடுத்தது அயம் பாதகா, இது பாதம். அயம் ஆலயகா, இது கோயில். அயம் ஈஷகா, இவர் இறைவன். இது வரைக்கும் இதை நம்ம பார்த்தோம்மா. ஆமா, எனக்கு ஒரு சந்தேகம் இருக்கு இதுல. நன்னா கேளுங்கம்மா. இப்போ சமஸ்கிருதத்துல வந்துட்டு உங்களுக்கு வந்து இப்ப தமிழ்ல இருக்க மாதிரி இப்போ மனுஷங்கன்னாக்கா உங்களுக்கு வந்து உயர்திணை, இந்த மலை கல் அதெல்லாம் வந்து அக்ரிணை அப்படின்னு சொல்ற மாதிரி சமஸ்கிருதத்துல கிடையாது இல்ல? கிடையாது. ஓ, அதனாலதான் இதுல அயம்ன்றது எல்லாத்துக்குமே வருது. புருஷ சப்தம்னா அயம் வருது. ஆமா. ஓ, சப்தத்தை வச்சுதான் இது. ஆமா. அடியன் மாமா, தேங்க்ஸ். சப்தத்துக்கு தான் பிராதான்யம். சரியா? சரி. அந்த சப்தம் யார போய் சொல்ல போறது அப்படின்றத பத்தி இங்க கவலையே கிடையாது. சரியா? அதனாலதான் உங்களுக்கு அயம் வந்து நம்ம தமிழ்ல சொல்லச்சே இதுன்னு அக்ரிணைக்கு சொல்றதோ வருது, உயர்திணையில சொல்ற இவனும் வருது. ஆமா, கரெக்டா சொன்னீங்க. சரி, அடியேனும். வெரி குட், வெரி குட், வெரி குட். இப்போ விஜயலட்சுமி அம்மா கேட்டதுக்கு ஒரு சின்ன எக்ஸாம்பிள், எங்க வாத்தியார் எங்களுக்கு கொடுத்த எக்ஸாம்பிள் நான் சொல்றேன். விஷ்ணு, அடுத்தது பிடாலஹா, அடுத்தது கீட்டஹா. இப்போ விஷ்ணு அப்படின்னு சொல்லும் போது தெய்வத்தை குறிக்கிறது, பெருமாளை குறிக்கிறது. விஷ்ணு, சிவஹா, சுப்பிரமணியஹா எல்லாம் இதுவும் புல்லிங்க பதம் தான். சரி, அடுத்தது பிடாலஹா அப்படின்னா அது ஒரு பூனையை குறிக்கிறது. என்னது? பூனை. என்ன சொன்னோம்? புல்லிங்க பதம் தான். சரி, அடுத்தது அடுத்தது ஒரு எக்ஸாம்பிளுக்கு எடுத்துக்கிறோங்க. காகஹா, காகம், அதுவும் புல்லிங்க பதம் தான். சரி, அடுத்தது கீட்டஹா. கீட்டஹனா இன்செக்ட். என்னது? பூச்சி. புரியுதா? இன்செக்ட சொல்லக்கூடிய இதுவும் என்ன பதம் தான்? புல்லிங்க பதம் தான். புரியுதா உங்களுக்கு? சரியா? அதனால இங்க இந்த புல்லிங்கம், ஸ்திரீலிங்கம், நபும்சகலிங்கம்ன்றது எதை வச்சு சொல்றான்னா அந்த சப்தத்தை வச்சுதான் சொல்றா. அது அந்த சப்தம் யார குறிக்க போறது அப்படின்றத பத்தி சம்ஸ்கிருதமானது கவலைப்படுறது கிடையாது. புரிஞ்சுதா உங்களுக்கு? வெரி குட், வெரி குட். இப்போ சிவசங்கரி அம்மா நீங்க முதல்ல வாசிக்கணும். அயம் அமரஹா, அயம் அச்சலஹா. இது மாதிரி வாசிங்கம்மா. வாசிக்கிறேன் சுவாமி. நமஸ்காரம் சுவாமி. நமஸ்காரம்மா. அயம் அயம் அமரஹா, இது இவன் அமரன். அயம் அச்சலஹா, இது மலை. அயம் பாதகா, இது கால். அயம் ஆலயகா, இது கோயில். அயம் ஈஷகா, இவர் இறைவன். ரொம்ப நன்னா வாசிச்சிங்கம்மா. ஃபர்ஸ்ட் கிளாஸ். தன்யோஸ்மி சுவாமி. தன்யோஸ்மி அம்மா. அடுத்தது ஸ்ரீராம் வெங்கடாச்சலம் அண்ணா, நீங்க வாசிக்கணும்னா. நமஸ்காரம். 6ல இருந்து 10 நீங்க வாசிக்கணும்னா. ஓகேண்ணா. அயம் காக்கஹ, இது காகம். அயம் ஆகாசக, இது ஆகாயம். அயம் பாலக, இவன் சிறுவன். அயம் மாதவக, இவர் திருமால். அயம் யாச்சகக, இவன் யாச்சகன். இவர் யாச்சகன். இவர் யாச்சகன். வெரி குட், வெரி குட். நன்னா சொன்னீங்க. ஃபர்ஸ்ட் கிளாஸ்.